இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி 110+ இது லேட்டஸ்ட்டு அதாவது BS4 டிஜிட்டல் மீட்டரோட வந்தது. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிட்டல் மீட்டர் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சர்டைன் கிலோமீட்டருக்கு அப்புறம் போகிறப்ப, அதாவது கொஞ்சம் தூரம் ஓடினப்பட்டி அந்த டிஜிட்டல் மீட்டர் வந்து ஆஃப் ஆகி எரியும். அது பார்த்தீங்கன்னா வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ரேஸ்க்கு மேலே போகிறப்ப அது அமர்ந்துடும் டிஜிட்டல் மீட்டர். இப்போ பாருங்கள் அந்த வீடியோ. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளில ஆல்ரெடி கஸ்டமர் வந்து வயரிங்கு மீட்டர் எல்லாமே பார்த்துட்டாங்க. அப்படி இருந்து இந்த கம்ப்ளைண்ட்டை சரியாகலை. நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு இது அதாவது லோவில் வந்து இந்த ஃப்ளிக்கரிங் ஆகவே இல்லை. அதாவது கொஞ்சம் ஆர்பிஎம் கூடுறப்ப அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ அந்த ஆர்பிஎம் கூடுறன்றப்ப பார்க்குறப்ப நம்ம வந்து இந்த பேட்ரி வோல்டேஜை பார்க்கணும். ஏன்னா அதுலனாலும் சில நேரம் நடக்கும். ஏன்னா ஹெவி வோல்டேஜ் போகிறனாலே நடக்கும். சரிங்களா? இந்த பேட்ரி வோல்டேஜை மட்டும் பாருங்கள். இப்போ எவ்வளோ வருது நம்ம ரேஸ் பண்ணுறப்ப. இப்போ நார்மலாக எவ்வளோ இருக்குது, ரேஸ் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த பேட்ரி வோல்டேஜ் பார்க்குறப்பனா ஹெவி வோல்டேஜ். சரிங்களா? ஹெவி வோல்டேஜ்னால தான் இந்த இது வந்திருக்கு, வேறு எதுனாலையும் கிடையாது. இதனால் பேட்டரியும் போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்த லெவல் பேட்ரி பல்ஜ் ஆகும். மித்த வண்டியில் பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப்எஸ்டி மித்த வண்டியில் எமஹாவில் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரே அவுட் ஆயிரும். பட் டிவிஎஸ்னால் இது ஃப்ளிக்கரிங் ஆகுது, அதனால் மீட்ரு தப்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா வேறு ரெகுலேட்டர் வாங்கியாச்சு. ஒரு IN7 சேம் ஸ்டார் சிட்டி ப்ளஸ்க்கு. இப்போ இந்த எப்படி இருக்குது வோல்டேஜ், எப்படி ரெகுலேட் ஆகுது, ஃப்ளிக்கரிங் ஆகுது இல்லைன்றதை பார்ப்போம். நம்ம ரெகுலேட்டர் மாற்றியும் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும். அதாவது 14.5 அந்த ரேஞ்ச் அவுட் தாங்காது, கரெக்டாக கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ ஃப்ளிக்கரிங் ஆகிறதில்ல. சரிங்களா? இப்போ ஃப்ளிக்கரிங் எவ்வளோ நீங்கள் ரேஸ் பண்ணாலும், என்ன ஆர்பிஎத்தில் பண்ணாலும் ஃப்ளிக்கரிங் ஆகாது. நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த ரெகுலேட்டரை மாற்றி விட்ருங்க. தேங்க்யூ.